ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் எங்களால் சடனாக பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட்டோ இல்லை ஆன்லைனில் வேறு ஏதாவது டிக்கெட்டோ புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நாங்கள் சடனாக பிளான் பண்ணுறோம் தர்ஷன் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ண முடியும், எப்படி தரிசனத்துக்கு போகலாம், அதே போல் வரக்கூடிய சம்மர் லீவ்லையும் நிறைய பேர் தர்ஷன் போகிறதுக்கு பிளான் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எனக்கு சடனாக லீவ் கிடைச்சிருக்கு, ஸோ திருப்பதி போயிட்டு வந்துடலாம், ஒரு தடவை சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சடன் பிளான் பண்ணுறவங்களுக்கு எப்படி நம்ம எந்த டிக்கெட்டும் புக் பண்ணாமல் எப்படி ஒரே நாளில் தர்ஷன் பார்க்குறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. அண்ட் 2024 அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் இப்போ மாறி இருக்கு. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டான சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது இந்த மாதிரி சடன் பிளான் பண்ணுறோம் திருப்பதி போலான் இருக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வழிகள் தெரியாம சிரமங்கள் நிறையவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முழுமையான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சடனாக தரிசனம் பிளான் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய எல்லாருமே மறக்காம ஒரு விஷயத்த உங்களோட எடுத்துட்டு போங்க. அது என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு தான். உங்க வீட்டுல உங்க கூட வரக்கூடியவங்க தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க 12 வயசுக்கு மேல இருக்காங்க, 12-13 வயசு அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்கள கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் உங்களோட ஆதாரையும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஆதார் பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸும் இருக்கலாம், ஒரிஜினலும் இருக்கலாம், இல்ல போன்ல கூட நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் உங்களோட ஆதார் கார்டு நல்லா கிளியரா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல ஆதார் கார்டு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் அதை மட்டும் நீங்க மறக்காம எடுத்துட்டு வாங்க. சில நேரங்கள்ல நான் மறந்துட்டேங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னாலும் உங்களோட போன்ல நீங்க ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது தெரியலன்னா நியர்பைல இருக்க நெட் சென்டர்ல கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் போயிட்டு நம்ம அன்டைம்ல சிரமப்படுறதுக்கு வீட்டுல இருந்து வரும்போதே நம்ம எடுத்துட்டு வந்துடுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன். அதாவது இதுக்கு முன்னாடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க நடைபாதை தரிசனம், இலவச தரிசன டிக்கெட், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா என்ன டிக்கெட்ஸ் எந்தெந்த கவுண்டர்ஸ்ல மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இலவச தரிசன டிக்கெட் எந்தெந்த கவுண்டர்ல கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த கவுண்டர்ஸோட கூகுள் மேப்போட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த மேப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு நியர்பைல எது இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றோம் அப்படின்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், இங்க ஆஃப்லைன் ரூம்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் நமக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இதுக்கு முன்னாடி 2 கவுண்டர் இருந்துச்சு, கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும். இப்போ கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்தை ஃபுல்லா உடைச்சிட்டு அந்த இடத்துல புதிய பில்டிங் கட்ட போறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த கவுண்டர்ஸ் இப்போ கிடையாது, விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போ ட்ரெயின்ல போறவங்க ஈஸியா ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க விஷ்ணு நிவாசம் போய்க்கலாம். நாங்க பஸ்ல தாங்க போறோம், மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவோம் அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்தது நமக்கு அலிப்பிரி நடைபாதை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கேயும் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர நமக்கு ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நமக்கு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டெய்லியும் இலவச தரிசன டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கவுண்டர்ஸ் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்கக்கூடிய டைம். நான் சொன்ன சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையுமே காலையில ஒரு 3லேருந்து 3:30 மணியோ இல்லை 3லேருந்து 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் ஆகிரும். அது முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால 3 மணின்றது நம்ம டைம் வச்சுக்கலாம், 3 to 4க்குள்ள. இதுவே நான் ஸ்ரீவாரி மெட்டில தான் போய் டோக்கன் வாங்க போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையே காலையில 6 மணிக்கு தான் திறப்பாங்க. அப்போ 6 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டோக்கன் கொடுக்கக்கூடியதோட டைமிங் அண்ட் எந்தெந்த பிளேஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல டெய்லி ஸ்லாட்டும் அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. நான் சொன்ன பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், இந்த 3 இடத்துலமே பார்த்தோம்னா
நமக்கு வந்து டெய்லியும் வந்து அன்னைக்கான ஸ்லாட் டிக்கெட் அது என்ன ஸ்லாட்டாக வேணா இருக்கலாம், மத்தியான ஸ்லாட்டோ ஈவினிங் ஸ்லாட்டோ நைட் ஸ்லாட்டோ அது அவங்க போடுறத பொறுத்து தான். ஸோ அது கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் காலையோட ஒரு 3 மணி 4 மணி இந்த மாதிரியான ஏர்லி மார்னிங் தரிசனமே கொடுப்பாங்க. 300 ரூபா தரிசனத்துலாம் நமக்கு காலையில ஏர்லி மார்னிங் தரிசனம்லாம் கிடையாது. ஆனால் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல ஏர்லி மார்னிங் வந்து கொடுப்பாங்க. இதுவே நமக்கு ஸ்ரீவாரி மெட்டில் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சேம் டேக்கும் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மற்ற கவுண்டரில் எப்பயுமே இருக்கும். இந்த ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் வெள்ளி சனி அந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமைகளில் வந்து வியாழக்கிழமைக்கான டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஏர்லி மார்னிங்க்கு அபிஷேகம் இருக்கிறதுனால தரிசனம் வந்து இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து வியாழக்கிழமையில மட்டும் சேம் டே ஸ்லாட் தான் வந்து கிடைக்கும். இப்போ நாம கவுண்டர்ஸ் அதே மாதிரி அது ஓப்பன் பண்ணக்கூடிய நேரங்கள் அண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். கன்ஃபார்மாக நமக்கு டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா என்னங்க பண்ணணும், என்ன டைம்குள்ளே நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு 2 மாசமா பார்க்கும்போது எப்படி வந்து ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் ஆகுது, எப்படி டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த டைம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் மத்தியானம் போனீங்கன்னா கூட டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இப்போல்லாம் அப்படி இல்லை. நிறைய பேர் மத்தியில் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்தனால நிறைய பேர் இதை வாங்கிட்டு போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் மிட் நைட் 12 மணிலேருந்து காலையில் ஒரு 6-7 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா சேம் டே ஸ்லாட் கிடைக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகி வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் பொறுத்து அடுத்த நாள் காலைக்கும் கூட கிடைக்கும். சில நேரங்களில் காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் கூட டிக்கெட் முடிஞ்சிருது. சில நேரம் 6-7 மணிக்கெல்லாம் கூட கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் மிட் நைட்டே ரீச் ஆகிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்களும் டிக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடியுங்க. அதாவது இந்த 7 நாளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எந்த நாளில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். சனி ஞாயிறு இந்த 2 நாளும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும் க்ரௌடை பொறுத்து. ஸோ க்ரௌடு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலுமே முடிஞ்சிடும். சில டைம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வியாழக்கிழமை ஸ்லாட்டும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். அதாவது நமக்கு சாட்டர்டே சண்டே விட இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். வியாழக்கிழமையில நேத்திர தரிசனம் அப்படின்றனால அன்னைக்கும் ஸ்லாட் வந்து காலையில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கூட கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து வீக் டேஸில் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி வரதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையிலுமே கூட ஓரளவுக்கு நம்ம சனிக்கிழமை ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் வந்து கிடைக்கும். இந்த சனி ஞாயிறு க்ரௌடு இருக்கும். வியாழக்கிழமையும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். ஒரு தடவை தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா திரும்ப தரிசனம் வந்து பார்க்கறதுக்கு 30 நாள் கேப் வந்து இருக்கணும். ஒரு நபர் ஒரு டிக்கெட் தான் வாங்க முடியும். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே லைனில் நின்று தான் டிக்கெட் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன மாதிரி நாளில் வர்றதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வீக் டேஸில் தரிசனம்க்கு ரொம்ப பிளான் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் இது 3 நாட்கள் பெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் திங்கக்கிழமை என்னன்னா இப்போ வெள்ளி சனி ஞாயிறு இல்லைனா சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக லீவெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திங்கக்கிழமை கொஞ்சம் உங்களுக்கு ரஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். செவ்வாய் புதன் பெஸ்ட்டு நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நடைபாதை தரிசன டிக்கெட் வந்து கொடுக்கறதே இல்லை. இது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நடந்து போனா அப்படின்னா நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு ஃபாஸ்ட்டாக விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. திருமலையில் அதாவது கீழ் திருப்பதியிலேருந்து நடந்து போகும்போது நமக்கு சிறுத்தை நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றனால நடைபாதை தரிசன டிக்கெட் எல்லாமே தளர்த்திட்டு இப்போ எல்லாமே வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனாக மாற்றிட்டாங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டு அதாவது நடைபாதை ஸ்ரீவாரி மெட்டிலே நீங்கள் கூட டிக்கெட் வாங்கினாலும் நடந்து போகணுன்ற எந்த கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஓன் வெஹிக்கிளில் போகலாம். அது உங்களோட விஷயம். எப்படி போனாலும் உங்களை தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு நடைபாதை தரிசன டிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கிடையாது. அதுக்கு அடுத்தது டிக்கெட் கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாரி மெட்டில் டெய்லியும் 5000 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் இதுக்கு முன்னாடி 10,000 டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற கவுண்டரில் வந்து ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 10 to ஒரு 12,000 15,000 இந்த ஆவரேஜில் தான் உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அது இதே அளவு தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டை பொறுத்து தான். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா டிக்கெட்ஸோட அவைலபிலிட்டி எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது தீர்ந்துருச்சுன்னா அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறாங்க. திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட லைவ் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயமே சொல்லிட்டீங்க. பட் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த டிக்கெட்டில் போனோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 4 to 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சிடலாம்.
இல்லங்க நாங்க திருப்பதி ரீச் ஆகும்போது கவுண்டர்ஸ்ல டோக்கன்ஸ் வந்து இல்ல. சோ நாங்க வந்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நேரடி சர்வ தரிசனம். இந்த நேரடி சர்வ தரிசனத்துல நீங்க என்ன மாதிரி நாட்கள்ல வரலாம். சோ அதோட டைமிங் அப்டேட் பத்தி நம்ம பார்க்கலாம். திங்கள், செவ்வாய், புதன். சோ இந்த 3 நாட்கள்ல நீங்க தரிசனம் வரீங்க அப்படின்னா தாராளமா நீங்க டைரக்ட் தரிசனத்துல வந்து போகலாம். எஸ்எஸ்டி வாங்கணும்னே இல்ல. ஏன்னா அந்த செவ்வாய் புதன்லாம் ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி தரிசனம் பார்த்துடலாம். இதுவே நீங்க வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல வரீங்கன்னா, வியாழக்கிழமையெல்லாம் நேத்திர தரிசனம்ன்றனால நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கலன்னா நேரடி சர்வ தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் இந்த நேரடி இலவச தரிசனம் வந்து ஆகும். இதுவே நீங்க சனி ஞாயிறுல போறீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆகும்னா கிரௌடு ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்தா மேக்சிமம் 24 மணி நேரம் கூட ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு 20ல இருந்து 24 மணி நேரம் அப்படின்றது நமக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால நீங்க எந்த நாள்ல நேரடி சர்வதர்சனம் போனா பெஸ்டா இருக்கும்னு பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்ல வரதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். மற்ற நாட்கள்ல நம்ம வெயிட் பண்றக்கூடிய டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல உள்ள போயிட்டு நம்ம குடோன்ல இருக்கும்போது நமக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கிட்டு வெளியில வந்துட்டு ரீஎன்ட்ரி வழியா கூட திரும்ப போகலாம். முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி வாங்க பிளான் பண்ணுங்க. எஸ்எஸ்டி கிடைக்கல அப்படின்னா நீங்க வீக் டேஸ்ல வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுதான் இந்த 2 தர்ஷன்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். 3வதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம். ஸோ உங்களோட குழந்தைக்கே வந்து 1 வயசு 1 வயசுக்கு கம்மியா இருக்குன்னா நீங்க இந்த தர்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். அது நீங்க எந்த நாள் மேல்னாலும் வரலாம். முக்கியமான நாட்களை இது வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ரத சப்தமி, பிரம்மோற்சவம், அதே மாதிரி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கேன்சல்டா இருக்கும். மீதி நாள் எல்லாமே இந்த தர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து நமக்கு ஃப்ரீயாவே 300 தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்க வீட்ல இருந்து வரும்போது குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி, பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு வரணும். அம்மா, அப்பா, அந்த குழந்தை கூட பிறந்த சிபிலிங்ஸ் மட்டும்தான் இந்த தர்ஷன்ல அலோவ் பண்ணுவாங்க. காலையில மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சுபதம் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணா உங்களுக்கு 300 தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு 1:30லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கை குழந்தைங்களோட போறவங்களுக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். மீதி இருக்கக்கூடியவங்க நான் முன்னாடி சொன்ன ஆப்ஷன் படி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து எந்த டிக்கெட்டும் புக் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிட்டு வர்றவங்களுக்கு சிரமங்கள் இல்லாம நீங்க தர்ஷன் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைமுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அப்பப்ப வந்து சில விஷயங்கள் வந்து மாறுபடுறதுனால அது புதிய விஷயங்கள் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். நன்றி.